சாப்பாடு சமைக்கிற வீடியோ போட இல்லையோன்ட்டு கேட்டிருந்தேன். நீங்கள் இதோ வந்துட்டேன் ஒரு சிக்கன் கறியோட. நான் இப்படி செய்திருக்கிறேன். நானும் இது ஃபஸ்ட் டைம் தான் செய்தேன்னா நல்லா இருந்தது. பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன கிரைண்டர் கப்பை எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்குள்ளே ஒரு 2-3 பட்டை, கொஞ்சமாக நற்சீரகம், கொஞ்சமாக பெருஞ்சீரகம், ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் அப்படியே சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட 8-10 அளவுக்கு உள்ளி, மற்றது ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி பழம் அவ்வளோத்தையும் வெட்டி இதோட சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி, கிணக்க தண்ணி சேர்க்கக்கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு ஓரமாக வைப்போம். இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காய்ஞ்ச உடனே ஒரு கொஞ்சமாக வெந்தயம், அதோட கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, பிரியாணிக்கு சேர்க்குற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளுங்க. பிரியாணியில் இந்த நட்சத்திர சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒருக்கா அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நீளமாக ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்து அதை நல்லா வதக்கி விடுவோம். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர்ற மாதிரி நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி பேஸ்ட்டும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டபுள் திக் க்ரீம் எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக நாங்கள் அரைச்ச விழுது இருக்குது தானே, அதையும் அதோடு சேர்த்துட்டு அந்த கிரைண்டர் கப்புக்குள்ளேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் அதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஏனெண்டா சிக்கனில் ஏற்கனவே தண்ணி நீந்து வரும் அப்படின்றதால நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நாங்கள் வெட்டி கழுவி வச்சுருக்கிற சிக்கனை அதோடு சேர்த்துட்டு மூடி விடுவோம். நல்லா கொதித்து வரட்டும். இந்த மாதிரி சிக்கன் எல்லாம் நல்லா கொதித்து வந்த அப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவி அடுப்பு ஆஃப் பண்ணினா சிக்கன் குழம்பு ரெடி ஆயிரும். இதுக்கு இட்லி, தோசைக்கெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இது நான் இன்றைக்கி தான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கிறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.